கன்னியா ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நிலராசி. நிலத்துக்கான காரக கிரகமான செவ்வாய் ராசிக்கு அஷ்டமாதிபதி. ஊரே எதிர்த்து நின்னாலும் அட போங்கடான்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஆளுங்க நீங்க. நெளிவு செழிவு வாழ்க்கையில ரொம்பவே அதிகமா தெரியும். இன்னைக்கெல்லாம் அத வச்சு பயன்படுத்த முடியலைங்க. சந்திரன் அங்க நின்னாவே என்னங்க? கன்னியா ராசி புத்திசாலித்தனம். புத்திக்கு யாரு காரக கிரகம்? புதன். இப்ப அந்த சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கா? எவ்வளோ பெரிய விஷயத்தையும் பேச்சால ஜெயிக்கக்கூடிய ராசி. இன்னைக்கு கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ராசி. எல்லாம் ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்பட்டவரா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? ராசிக்கு 12ல கேது. கடன் தாங்க காரணம். கடனால வாழ்க்கையில பல கஷ்டத்த சந்திச்சிட்டீங்க. ஒரு ஒரு செயலும் உங்கள ஆள விட்றா போதும். எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க. அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் நடந்துட்டு இருக்கு. ஒதுங்கி போனாலும் பிரச்சனை, இல்ல முன்னாடி போய் நின்னாலும் பிரச்சனை. எதிரியோட தொந்தரவு ஏராளம். இன்னைக்கு எல்லாமே ராசிக்கு 10ல குரு. வீட்ட விட்டு ஓடுற ஒரு சூழ்நிலை, வேலைய விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலைகள் வருமா? யார்ட்ட மனம் விட்டு பேசுறோமோ, அவங்களே நமக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்காங்க. அப்ப இங்கிருந்து என்ன தெரியுது? யாரு நண்பர்கள்? யாரு உறவினர்கள்? யாரு நமக்கு நல்லவங்கன்னு தெரியாமயே இத்தன காலமா பழகிட்டு இருந்திருக்கீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தெரிஞ்சோ, தெரியாமையோ ஒருத்தர்கிட்ட சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கே அகைன்ஸ்டா டர்ன் ஆயி, அவங்க கூட உங்களுக்கு முதுகுல குத்துறத கண்கூடா பார்க்கலாம். எல்லாம் போயிட்டுருக்குங்க வாழ்க்கையில. எல்லாரும் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, என்ன தவிர. எல்லாருக்கும் உதவுனேன். இன்னைக்கு நீங்க ஒரு உதவின்னு கேட்டா, ஃபோன் போட்டு எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. அல்லது ரோட்ல பார்க்காத மாரி போறது. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஃபேஸ் பண்றது இந்த கன்னியா ராசி தான். நல்லவன் தாங்க. ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற பலன்கள் எல்லாமே இன்னைக்கு கன்னி ராசிக்கு தான் பொருந்தி வருது. ஹெல்ப் பண்ணி நான் ஓட்டாண்டியா ஆயிட்டேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன யூஸ் பண்ணி என்னை வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. என்னோட ஐடியாஸ் வச்சு. இன்னைக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலைங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேணும்னா வேற ஒருத்தர்கிட்ட போய் நின்னு கேட்குறீங்க. இத பண்ணி குடுங்க, அத பண்ணி குடுங்கன்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இன்னைக்கும் நீங்க படிச்ச அறிவாளியா இருக்கீங்க. இல்ல படிக்காத விஷயத்துலயும் அறிவாளியா தான் இருக்கீங்க. ஆனா உங்களுடைய புத்தி உங்களுக்கு பயன்படல. 4 பேர் பேசும்படியான என்னோட குடும்பத்தில 4 பேர் பேசும்படியான என்னோட சூழ்நிலைகள் மாறிடுச்சு. எப்படி பார்த்தீங்களாங்க என்னுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு நீங்களே யார்கிட்டயாவது வருத்தப்படுறது. ஏன் ராசிக்கு சனீஸ்வர பகவான் திக்பலமு ப்ளஸ் கண்ட சனி. 2மே நடக்குதுங்க. என்னோட அறிவு 10 பேரால புகழப்படுது. ஆனா எனக்கு பணம் வரலைங்க. நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன். ஆனா எனக்கு யாரும் உதவி செய்யல. ராசிக்கு 12ல கேது. அப்படியே முத்தி மோட்சத்த நோக்கி போயிரலாமா? கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலேயே ஒரு எதிரிய பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். இந்த நேரத்தில சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான மாற்றங்கள் தரப்போகுது? இந்த 29, 11ஆம் தேதிக்கு மேலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. 7ல திக்பலமாய் ராசியை பார்க்குறாரு. எப்படி இருக்க போகுது இந்த பலன்கள்? ஃபர்ஸ்ட் ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமா அந்த பலன்கள் மாறுபடும். நம்ம பேசுறது அங்கே எந்த கிரகங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான். இப்போ பிறந்த கால ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு தசாபுத்தி மாறுபட்டாலும் இந்த பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100%. இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60%. அப்போ இந்த ராசிக்கு 7ல சனீஸ்வர பகவான் திக்பலமாக இருக்கு. காதலிச்சுட்டு இருக்கோங்க நாங்க. பெற்றோர் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள் ஏராளம். யாரை நம்புறதுன்னு தெரில. இவங்கள நம்பி நான் கல்யாணம் பண்ணலாமா? இந்த மாதிரி கேள்விகளும் நிறையா இருக்கு. திருமண வாழ்க்கையில் காயப்பட்டிருக்கோங்க ரொம்பவே. இந்த காயங்களுக்கெல்லாம் மருந்து போடும் விதமாக சனீஸ்வர பகவானுடைய திக்பலம் இருக்குமா? எங்களுக்கு வேலையும் தான் பாதிச்சிருச்சு. திருமண வாழ்க்கையாவது சனீஸ்வர பகவான் கொடுப்பாரா? எஸ், நிச்சயமாக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். தாயுள்ளம் கொண்ட கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பெயர்ச்சி ஒரு யோகமான பெயர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்? ராசியை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான். முண்டி அடித்தாது எப்படியாவது முன்னுக்கு வந்துடணுங்கிற எஃபர்ட்ஸ் வெறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வெறியினால் போடக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. நம்ம கண்ட சனி நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. சந்திரனுக்கு சனீஸ்வர பகவான் திக்பலத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். 7ல சனீஸ்வர பகவான் திக்பலம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. என்ன விஷயங்களும் இருக்கட்டும், கடைசியில்
நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்படிங்கிற ஒரு பலன்கள, ஒரு ஹோப்ப நிச்சயமாக ஏற்படுத்தி குடுப்பார். திருமணம், பிறந்த கால ஜாதகத்தில 7ல சனீஸ்வர பகவான் நிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிக் பண்ணி குடுத்துருங்க. இந்த திருமண காலங்கள் இதுக்குள்ள கண்டிப்பா நீங்க கல்யாணத்த முடிச்சுருவீங்க அப்படின்னு டிக் பண்ணி குடுத்துரலாம். அந்த அளவுக்கு ஒரு பலன்கள் இனி வரக்கூடிய காலத்துல நடக்கப் போகுது. இந்த வக்ர நிவர்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு காத்துட்டு இருக்கார். மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் தரும் விதமாக இந்த பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே தாங்க. இந்த மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கன்னி ராசிக்கு எல்லாத்துக்குமே தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏறி முண்டி அடிச்சு முன்னுக்கு வந்துரலாங்கும் போது, அப்படியே பின்னோக்கி இந்த கடன் பிரச்சனைகள் இழுத்துட்டு போகுது. அவங்களுக்கு தான் அதிக பாதிப்பு. இனி இந்த வக்ர நிவர்த்தினால கண்டிப்பா வாழ்க்கையிலோடைய மேம்பாடு நிச்சயமாக மேம்படும். பொருளாதாரத்துல சொல்லவே வேண்டியதில்ல. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்த குடுக்காம போகவே போகாது. இன்னும் நெறைய பயிற்சி பலன்கள் இந்த சனீஸ்வர பகவானால நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்த நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.